எல்லாருக்கும் வணக்கம். நான் இரண்டாவது முறை கமல் சார் கற்றுக் கொடுக்கறதில்ல. நம்ம அப்போ இருந்தே அவர் படங்கள் பார்த்து அப்படிதான் கொஞ்சம் 10 வருஷம் கழிச்சு வர வேண்டிய படம் முன்னாடியே வந்துடும். அதை இன்னைக்கு உள்ள டைரக்டர்ஸ் வேற மாதிரி எடுத்து ஹிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் அப்படிதான் எப்பயுமே யோசிப்பார். இப்பயும் அப்படிதான். எனக்கெல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ. ஆனால் கமல் சார் கூப்பிட்றாரு. கண்டிப்பாக அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு நான் மட்டும் போய் சொர்க்கத்துக்கு போகிறது விஷயம் இல்லை, இதை கூவி மேலேருந்து கத்தி சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதான் கமல் சார். அவங்ககிட்ட இப்படி ஒரு தகுதியான அமீர் சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் கூட எப்பயுமே இருப்போம், இதுக்காக என்ன வேணுமா நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்போம், எப்போ வேணுமா கூடவே இருப்போம்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கேன். அப்படிதான் இருப்போம், கூட நிற்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய அனல் அடிக்கிற இடத்துல லேசா தள்ளி நின்னோம்னா ஒரு சின்ன ஒரு பொறி நம்ம மேலே பட்டா கூட அது லேசா இன்னொரு தீயா மாறும். அந்த மாதிரி ஒரு சூட்டை, அப்படி ஒரு வெப்பத்தை தான் நான் 2-3 நாள் நான் ஃபீல் பண்ணேன். மாபெரும் சத்சங்கம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தா அந்த பண்டாரஸ் அந்த மாதிரி பார்க்குறப்போ அதில் ஏதோ சின்னதாக உணர்ச்சி நம்மளுக்கு தொத்துற மாதிரி, ஒரு பேர் உணர்ச்சி நடக்கிற இடத்துல நம்ம லேசா அவரே தொண்டருங்கிறப்ப நல்லா தொண்டர் மாதிரி ரொம்ப ஒண்ணுமே செய்யாத மாதிரி அப்படி தோணுது. இங்க நிக்கிறப்போ எல்லாமே உடஞ்சி இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்க மாதிரி நானும் ஃபீல் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் கமல் சார், இந்த மாதிரி சான்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. இது சார்பா எது இருந்தாலும் சரிதான், அடுத்த கட்டத்துல ரொம்ப 100% இதுக்காக நம்ம நிக்கணும் சொல்லி எனக்கு ஆசை இருக்கு. அப்படிதான் நிற்போம். நன்றி.